எது முக்கியமான ஒரு மாறுதல் வரணும்னு நினைக்கிறீங்க இங்கே சினிமாவில்? சார் சினிமாவை தான் சார் இருக்குது. அந்த அந்த நான் வந்து 1905லேருந்து இன்றைக்கி சினிமாவை பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகுது. இன்றைக்கி கேமரா பார்த்திங்கன்னா சரி, இன்றைக்கி வந்து அலெக்ஸா சூப்பர் 35 அந்த கேமரா இது வரைக்கும் எல்லாமே வந்து சினிமா பேட்டர்ன் ஒன்றே தான் இருக்குது. அதுக்குள்ளே உண்டான பட்ஜெட் தான் வேரியேஷன் ஆகிட்டே போகுது. ஒரு பெரிய டைரக்டர் அவ்வளோ கோடி வச்சு படம் எடுத்திருக்காங்க, 25% கலெக்ஷன் ஆகிருக்கு, 75% போயிருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் பெரிய டைரக்டரோ பெரிய ஆக்டராக இருந்தால் கூடயும் சென்சபிளாக ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் படங்கள் பண்ணாங்கன்னா அது அவங்க ஆக்டருக்கும் அட்வான்டேஜஸ், ப்ரொடியூசருக்கும் பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டோட கால் சீட் கிடச்சிருச்சுங்கிறதுக்காக அவங்க பெரிய டைரக்டரே வச்சு படம் பண்ணால் கூட மாறிடுவாங்க. இன்றைக்கி பெரிய படம் பாலிவுட்டில் போன வாரம் ரிலீஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைரக்டர், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ. அப்போது சார் நம்ம பார்க்குறோம் பாலிவுட்டில் இப்படி பார்ப்பாங்க, பறக்க விட்டு பார்ப்பாங்க, அந்த மாதிரி கத்தி அப்படிலாம் கிடையாது. பாலையா சாரே தெலுங்கில் சென்சபிளாக ஸ்கிரிப்டு ப்ளஸ் அவரோட பேட்டர்னு ஒர்க் அவுட் ஆகுது, ஹிட் ஆகுது, பெரிய கலெக்ஷன் ஆகுது. அவன் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறான், அதுக்கு மேலே நம்ம காமன் ஆடியன்ஸ் உள்ளே போயிடுறான். ஏன்னா கனெக்ட் ஆகுது, சென்சபிளாக எடுக்கிறாங்க. அன்பிலீவபிள் சீன்ஸ் இருந்தால் கூடயும் படம் வந்து சென்சபிளாக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த சென்ஸில் கூட நம்ம படம் எடுக்கலைன்னா எவ்வளோ பெரிய டைரக்டர் ஆக்டராக இருந்தால் கூட படம் பார்க்க மாட்டாங்க.